அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மன்னரே வாழ்க்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை எப்போதுமே மென்மையான மனிதர்களாக உலகத்திலே ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நாம் வெற்றியாளர்கள் என்ற மகத்தான தீர்ப்பாய் மரணத்தின் போது எழுதப்பட வேண்டும் என்று முடிவு செய்கிறார். இந்த வாழ்க்கையின் ரிசல்ட் அதை அல்லாஹ் ஹயாத்திருக்கிற வரைக்கும் சொல்றது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய அமல்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் முடிவை கொண்டே ஆக்கப்படுகிறது. நாம் வாழும்போது சொல்லலாம், நான் நல்லவனாக வாழ்கிறேன், என் குடும்பத்தினருடன் அழகாக வாழ்கிறேன், இந்த சமூகத்தோடு நல்ல மாதிரியாக வாழ்கிறேன், அல்லாஹோடும் அழகாக வாழ்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ரிசல்ட் சொல்லப்படும் நேரம் சக்ராத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு எப்போது அந்த ரிசல்ட் சொல்லப்படுகிறதோ அப்போது அந்த மனிதன் புரிந்து கொள்வான், என் கபருக்கு தயாராகி விட்டேன், இல்லை என் கபருக்கு நஷ்டமாக்கி விட்டேன் என்று புரிந்து கொள்வான். அப்போது அந்த மனிதன் சொல்வான், யார் ரப்பே, எனக்கு இன்னும் 10 நாள் அவகாசம் கொடுத்து வாழை செய் ரப்பே சொல்வான். ரப்பே, ஒரு வாய்ப்பு கொடு, என் கபருக்கு சொர்க்கமாக்கிட்டு உள்ளே வருகிறேன் என்பான். அல்லாஹ் சொல்வான், இது அவகாசம் கொடுக்கிற நேரம் அல்ல, எல்லாம் முடித்து போய்விட்டது என்பான். இந்த இல்லை, ஒரு மனிதன் மனரையில் அடக்க செய்யப்பட்டதும் 3 கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விகள் என்னவென்று இப்போது இருக்கும் நமக்கு சொல்லிவிட்டாங்க. அந்த கேள்விகள் என்னவென்று நாம் பார்க்கும்போது மிக சுலபமானதாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் ரிசல்ட் சொல்லப்படும் நேரம் இரு மலக்குமார்கள் வந்து அந்த மனிதனை எழுப்பி கேட்பார்கள், உனது ரப்பு யார், உனது மார்க்கம் என்ன, உன்னுடைய தூதர் யார் என்று 3 கேள்வியும் கேட்பார்கள். உலகத்தில் முட்மீனாகவும் நல்லவளாகவும் இருந்தவர்களை சரியான பதிலை கூறுவார்கள். ஆனால் தீயவர்கள் எந்த பதிலும் சொல்ல தடுமாறுவார்கள். கபூரில் நல்லடியார்கள் சொர்க்க பூங்காவாகவும் நரகருக்கு தீயவர்களுக்கு நரக பழங்குழியாகவும் இருக்கும். 2வது சூர் ஊதப்பட்டு கபரிலிருந்து எழுப்பப்படும் வரை உலக துவக்க நாளிலிருந்து கியாமத்து நாள் வரை அனைவரும் கபரிலே இருப்பார்கள். அதனால் மறுமை வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் மறுமை வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், இல்லை என்றால் கடினமான வாழ்க்கை இருக்கும். நம்முடைய மன்னர் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிற பொறுப்புடைய வல்ல இறைவன் நம்மிடமே ஒப்படைத்து விட்டான். எனவே மன்னர் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன வாழ்க்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையும் நாம் படிப்பினையாக எடுத்துக்கொண்டு நம்முடைய மன்னர் வாழ்க்கை சிறப்பாக நம்முடைய மன்னர் வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக வாழ்கிட சொர்க்க வாழ்க்கையாக